அமெரிக்காவில் ஒரு பொண்ணு, ஒரு சிறுமி, அவங்க அப்பாட்ட நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அப்பா உங்களுடைய சம்பளம், ஒரு நாள் சம்பளம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சான். ஏம்மா அதெல்லாம் கேட்குற சம்பளத்தெல்லாம்? அப்பா சொல்லுப்பா உன் சம்பளம் என்னன்னையா? இவர் சொல்லியிருக்காரு, எனக்கு $40 ஒரு நாளைக்குன்னு. அது சொன்னிச்சான், ஒரு $5 குறையுதுப்பா. இல்லைம்மா சத்தியமா எனக்கு நான் $40 தான் சம்பளம் வாங்குறேன், $35 கிடையாது, $40 வாங்குறேன் அப்படின்னா. இல்லைப்பா, நீ ஒரு நாள் என் கூட இருக்கிறதுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கிற காசு $35 தான். நீ ஒரு நாள் என் கூட இரு, நான் உன்கிட்ட அந்த $35 தரேன். ஏனென்றால் வாழ்க்கையை அந்த பெண்ணோடு, அந்த பெற்ற மகளோடு எந்த தகப்பனும் செலவிடுவது கிடையாது. எல்லாம் டிஜிட்டல் மயம், கம்ப்யூட்டர் மயம், எப்போ பார்த்தாலும் செல்லணுன்றது. அடுத்தது இந்த குழந்தைகள்லாம் அடிக்ஷன் ஆகுது. செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அதில் ஏகப்பட்ட கேம்ஸ் வந்துருச்சு, வீடியோ கேம்ஸ் எல்லாமே விரலில் வச்சு அழுத்துறது தான். ஒன்றாவது ஏதாவது நீங்கள் சொல்கிறீங்களா ட்ரெட்மில், வெளியில் போய் நம்ம ரோட்டில் நடக்கிறப்ப அப்போ கிடைக்கக்கூடிய அந்த காற்று இருக்க, சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் தூய்மையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வச்சு டிஜிட்டல்னு பருப்பு வேகாது, உடம்பும் குறையாது. இந்த செல்ஃபோனு, இந்த டிவி இத்தியாதிகள், இவைகள் எல்லாம் வருவதற்கு முன்பாக நாம் எவ்வளவு சந்தோஷமாக வாழ்ந்தோம்.